के नाम की स्तुति महिमा होवे लगातार प्रार्थना करें जब तक हमारा काम पूरा ना हो தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள் நம்முடைய வேலை அங்கே நிறைவேறாத வரைக்கும் बीते हफ्ता मैंने आपके सामने क्रूस के ऊपर मैं घमंड करता हूं कारण क्या है करके मैंने आपके सामने रखा था கடந்த வாரத்திலே சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் காரணங்கள் என்ன என்பதை குறித்து பிரசங்கித்தேன் और जब तक संसार हमारे लिए क्रूस पर नहीं चढ़ाया जाता इस प्रकार की भावना हमारे अंदर पैदा नहीं होता எதுவரைக்கும் உலகம் நமக்காக சிலுவையில் அறையப்படவில்லையோ அப்படிப்பட்ட காரணம் உணர்வு நமக்குள்ளே வராது पौलुस के जीवन से मैंने इस बात को लाके और यीशु मसीह के जीवन से मैं जोड़ के बीते हफ्ता मैंने प्रचार किया था பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியத்தை நான் சொல்லி அதையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து நான் கடந்த வாரம் பிரசங்கித்தேன் अगर हम इस प्रकार की विचार में अपने को सौंपेंगे नहीं ये संभव नहीं है நாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிற வேளையிலே ஒப்பு கொடுக்காத வேளையிலே இது சாத்தியமல்ல मैं संसार के लिए संसार मेरे लिए क्रूस पर चढ़ाया जाना जरूरी है अगर आप क्रूस के ऊपर घमंड करने के लिए चाहेंगे நான் உலகத்துக்காக உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம் अन्यथा ये हमारे खाने से बाहर रह जाएगा அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் வெறும் பேச்சாகத்தான் பேசிக் கொண்டிருப்போம் मैंने उसको यीशु मसीह के जीवन से दिखाया நான் இதை இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து சொல்லிக் கொடுத்தேன் 5 बातों को मैं आपके सामने लाया 5 விஷயங்களை உங்கள் முன்பு கொண்டு வந்தேன் यीशु के बारे में उसके लोग उसके कुटुंब के लोग उसके साथी लोग ने क्या कहा இயேசுவை குறித்து அவர் பக்கத்துல உள்ளவர்கள் அவருடைய குடும்பத்தினார் மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்று वो सेवा करने से भी लोगों ने उनके बारे में कहा था அவர் ஊழியம் செய்கிற வேளையிலும் ஜனங்கள் அவரை குறித்து சொன்னார்கள் वो जब क्रूस पर था उस समय भी कहा रहा था அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுதும் ஜனங்கள் அவரை பார்த்து பேசினது जब वो कब्र पर लगाया गया तब भी कह रहा था அவர் கல்லறைக்குள்ள இருந்தார் அப்பொழுதும் ஜனம் பேசிட்டு ये भरमाने वाला है எத்தனிவன் और ये धोखाबाजी है இவன் ஒரு ஏமாற்று பேர்வழி और ये जो है लो इसको ये पागल हो गया है இவன் ஒரு பைத்தியமாயிருக்கிறான் और उसकी बातों को मिस इंटरप्रेट जैसा कर रहे थे मैंने इन सारी बातों को आपके सामने लाया था இயேசுவின் பேச்சையே தவறான அர்த்தம் போட்டு பேசினதை நான் சொன்னேன் और उन बातों से हम हिम्मत और हियाव को प्राप्त किए थे அந்த காரியங்களை கேட்டு நாம் தைரியம் பெற்றோம் उसी में थोड़ा समय आज आपको आगे ले जाने के लिए चाहूंगा அதிலேயே கொஞ்ச நேரம் இன்னும் நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன் मेरे साथ खोलिएगा पहला यूहन्ना उसका दूसरा अध्याय என்னோடு கூட திருவுங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 16 17 पद को हम देखने जा रहे हैं 15 16 17 वचनங்களை நாம் பார்க்க போகிறோம் पहला यूहन्ना उसका दूसरा अध्याय उसका 15 16 17 पद को मैं पढ़ रहा हूं 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 16 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன் बाइबल में यह साफ बतलाती है வேதம் இங்கே தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது एक आज्ञा के रूप में परमेश्वर के आत्मा हमसे बातचीत कर रहा है கட்டளையாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை 16वां पद में हम देखेंगे 16ஆம் வசனத்திலே பார்க்கலாம் क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड वो पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் 17वां पद में हम देखते हैं 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் और संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वो सर्वदा बने रहेगा உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம்
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். प्यारे भाई बहन, एक बात के ऊपर हम थोड़ा गौर करने जा रहे हैं. பிரிய சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை கவனித்து பார்க்கலாம். இங்கே जब बाइबल बतलाती है संसार और संसार की बातें, வேதம் சொல்லுகிறது உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் என்ற விஷயம். उसके पीछे क्या रहस्य छिपा हुआ है, அதற்குள்ளே மறைந்திருக்கிற ரகசியங்கள் என்ன? इसको नहीं समझने से ही कई मसीह लोगों का जीवन डगमगाता है. இதை புரியாமல் இருப்பதினாலேயே अनेक கிறிஸ்தவருடைய வாழ்வு தடுமாறுகிறது. इसलिए मैं कुछ प्रकाश को आपके सामने रखने के लिए चाहता हूं. ஆகையினாலே அதிலிருந்து சில வெளிச்சத்தை போட்டுவிட விரும்புகிறேன். बाइबल ये साफ बतलाती है, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, जब संसार शब्द को बाइबल इस्तेमाल करती है, உலகம் என்ற பதத்தை வேதம் சொல்லுகிற வேளையிலே वो जरूर ये पृथ्वी जिसको हम देखते हैं बौद्धिक रीति से, उसको भी दर्शाती है. அது நாம் பூமி என்று சொல்லி பார்க்கிறோமே, இந்த பூமியும் அதிலே ஒரு அர்த்தமுடையதாக இருக்கிறது. नदी, नाला, पहाड़, सारी बातों को हम देखते हैं, इसको भी पृथ्वी करके बाइबल बतलाती है. நாம் ஆற்று பார்க்கிறோம், ஓடையோ மலையோ இவை எல்லாவற்றையும் குறித்து பூமி உலகம் என்று சொல்லி அங்க வேதம் அழைக்கிறது. इसलिए शुरू में ही लिखा, आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी को बनाया. ஆகையினாலே ஆரம்பத்திலே வேதம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். क्या इसी बात को बाइबल संसार बतलाती है? அதைத்தான் இங்கே வேதம் உலகம் என்று சொல்லி சொல்லுகிறதோ? ना ना ना, இல்லை இல்லை இல்லை. क्योंकि पृथ्वी और सारी बातें परमेश्वर की है करके बाइबल बतलाती है. ஏனென்றால் வேதம் சொல்றது பூமியும் அதனுடைய நிறைவும் தேவனுடையது. परमेश्वर ने जगत को बनाया, தேவனே பூமியை உண்டாக்கினார் என்று. इस पृथ्वी को बनाया. இந்த பூலோகத்தை உண்டு பண்ணினார். जितनी चीजों को हम पृथ्वी के ऊपर देखते हैं, उसने बहुत प्यार से बना के कहने लगा ये अच्छा है. இந்த உலகத்தில் நாம் காண்கிற, பூமியிலே காண்கிற எவ்வளவு பொருட்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார் என்று சொன்னார், இது நல்லது என்று. यहां तक वो मनुष्य को बनाने के बाद भी कहा बहुत अच्छा है. அப்படியே மனிதனை உண்டாக்கின பின்பும் கர்த்தர் சொன்னார் மிகவும் நல்லது என்று சொல்லி. फिर बाइबल क्या बतलाती है, संसार का अर्थ क्या है? திரும்ப வேதம் இங்கே உலகம் என்று சொல்லி வருகிறது. அந்த உலகத்தினுடைய அர்த்தம் தான் என்ன? पृथ्वी में रहने वालों को ही कभी कभी बाइबल संसार करके दर्शाती है. இந்த பூமியிலே வசிக்கிறார்களே ஜனங்கள், அவர்களையும் குறித்து உலகம், வேதம் அங்கேயும் இங்கேயும் உலகம் என்று சொல்லுகிறது. बच्चे बच्चे इस वचन को जानते हैं, यूहन्ना 3 अध्याय का 16वां पद को. பிள்ளைகள் எல்லாரும் அறிந்திருக்கிற விஷயம் யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். दुनिया में सबसे ज्यादा अनुवाद किया वचन है, உலகத்திலே அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்ட வசனமும் அதுவே. यूहन्ना 3 अध्याय का 16वां पद. யோவான் 3 அதிகாரம் 16 வசனம். बच्चे कहने पाए, பிள்ளைகள் சொல்லுவார்களாக. यूहन्ना 3 अध्याय का 16वां पद யோவான் 3:16 क्या है? परमेश्वर ने जगत से ऐसा प्रेम किया, वेरी गुड. ये सारी बातें सारे बच्चे बहुत अच्छी तरह से जानते हैं. परमेश्वर ने जगत से ऐसा प्रेम किया कि उसने अपना एकलौता पुत्र दे दिया, ताकि जो कोई उस पर विश्वास ना हो और विश्वास करें वो नाश ना हो परंतु अनंत जीवन पाए. இந்த வசனத்தை சின்ன பிள்ளைகள் வரைக்கும் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது என்ன வசனம் என்று சொன்னால், அது இப்படியாக இருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். God so loved the world करके अंग्रेजी में कहते हैं. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது God so loved the world. परमेश्वर ने जगत से प्रेम किया, தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். इसीलिए आप और हम यहाँ पर हैं. ஆகையால நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ये शब्द ने हमें आकर्षित किया है. இந்த வசனம் நம்மை இழுத்தது. इस वचन ने परमेश्वर के प्यार को हमारे सामने दर्शाया है. இந்த வசனம் தேவனுடைய அன்பை நம்ம முன்பே கொண்டு வந்தது. क्रूस पर लटकाए हुआ यीशु को इस वचन के आधार पर हम देख पाते हैं. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க முடிகிறது. अनंत जीवन को प्राप्त करने के लिए परमेश्वर ने जो रास्ता खोला है, उसी को हम इस वचन के अंदर देखते हैं. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஒரு வழி திறந்திருக்கிறதே, அதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். इसलिए इस शब्द के इस्तेमाल करने के समय परमेश्वर उस संसार के बारे में नहीं कहता जिससे
हम प्रेम नहीं करना करके जो यूहन्ना लिखता उसके बारे में नहीं बतलाती हैं। ஆகையினாலே இந்த வசனத்துல வருகிற அந்த உலகம் என்ற வார்த்தை இருக்கிறது, அங்கே யோவான் எழுதுகிறான் ஒரு உலகத்திலே அன்பு கூறக்கூடாது என்று சொல்லி அந்த உலகத்தை குறித்ததான காரியம் இந்த 16வது வசனத்தில் சொல்லப்படவில்லை. एक और बात को मैं आपको यहाँ बतलाऊंगा। இன்னொரு காரியத்தை இங்கே நான் சொல்லுவேன். आपको जैसा मालूम है नया नियम जो है यूनानी भाषा में लिखी गई है। நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. यूनानी भाषा में दुनिया का मतलब காஸ்மஸ். இந்த கிரேக்க மொழியிலே உலகம் என்ற பதத்திற்கு மொழிபெயர்ப்பு காஸ்மஸ் என்று வருகிறது. मैं पहले कह दिया होगा लेकिन मैं फिर याद दिलाने के लिए चाहता हूं। முன்னமே சொல்லியிருந்தாலும் திரும்ப ஞாபகம் ஊட்டுகிறேன். और காஸ்மஸ் में उसी शब्द से ही காஸ்மஸ் என்ற அந்த பதத்திலிருந்து कॉस्मेटिक्स शब्द चले आता है। காஸ்மெட்டிக்ஸ் என்ற வார்த்தை வருகிறது. कॉस्मस शब्द को आधारित रखते ही कॉस्मेटिक्स अंग्रेजी शब्द आया है। காஸ்மஸ் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டே ஆங்கில பதமாகிய காஸ்மெட்டிக்ஸ் வருகிறது. कॉस्मेटिक्स मतलब क्या है? காஸ்மெட்டிக்ஸ் என்ற பொருள் என்ன? हमारे ऊपर हम लगाते हैं स्प्रे और खुरमा सुरमा सब यहाँ जो लगाते हैं उस सब को लेके ही कहते हैं காஸ்மெட்டிக்ஸ். நம்முடைய உடம்புல அங்கேயும் இங்கேயும் போட்டு சென்ட் அது இது பவுடர் எல்லாம் அடிக்கிறோமே அதெல்லாம் சேர்த்து தான் காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லி வருகிறது. नेल पॉलिश और लिपस्टिक और इधर का उधर का रंग इधर इधर सब कुछ करते हैं ना, ये सारी चीजों को ही हम कॉस्मेटिक्स कहते हैं. நெயில் பாலிஷ் வைத்துக் கொள்ளலாம், இன்னும் உதட்டுல போடுற அந்த மைய வைத்துக் கொள்ளலாம், கண்மையை வைத்துக் கொள்ளலாம், அல்ல தலையில் அடிக்கிற டையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ்ல வருகிறது. उस कॉस्मस शब्द के आधारित कॉस्मेटिक्स शब्द इस्तेमाल किया गया. இந்த காஸ்மஸ் என்ற அந்த பதத்தை வைத்து தான் காஸ்மெட்டிக்ஸ் என்ற ஒரு பொருள் வருகிறது. बगल वाला को देख के बतलाइए, वे पूछिएगा कितना आपका कॉस्मेटिक्स पकड़ा है. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து முகத்தை பார்த்து கேளுங்கள், நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு காஸ்மெட்டிக்ஸ் வந்து அமைந்திருக்கிறது என்று. कई लोग हमारे यहाँ चर्च में 8 बजे के जगह पर 9 बजे आते हैं. अनेक நம்முடைய ஆலயத்துக்கு 8 மணிக்கு பதிலா 9 மணிக்கு வருவாங்க. उनसे पूछिएगा कि आप क्यों लेट आते हैं भाई, थोड़ा அவரிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா ஏன்பா ஏமா நீங்க லேட்டா வாரீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, गाड़ी धरने के लिए जाते हैं तो भी आप तो समय पर चले जाते हैं, 15 मिनट पहले चले जाते हैं. ஏதாவது வண்டி ஏற போகணும் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னா 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் அங்க நின்றுதீங்களே. और स्कूल जाना है वहाँ अटेंडेंस लिया जाता है आजकल, तो फिर फिंगरप्रिंट होता है तो इसलिए और जल्दी चले जाते हैं. ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னா அங்கேயும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க, இன்னும் அட்டெண்டன்ஸ்ல சைன் போடணும், சீக்கிரமே போயிடுறீங்க இப்போலாம். तुरंत आप कहने लगेंगे अगर स्कूल नहीं जाएंगे वेतन कट जाएगा. அப்படி இன்னொரு காரியம் சொல்லுவீங்க, நான் ஸ்கூலுக்கு போகலன்னா எனக்கு சம்பளம் கிடைக்காது, கட் ஆயிரும். अगर ट्रेन पकड़ने के लिए या गाड़ी धरने के लिए लेट जाएंगे तो वो छूट जाएगा, तो हमारा पैसा बर्बाद हो जाएगा. ட்ரெயினுக்கு போகும்போது டிக்கெட்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், பணத்தை செலுத்தி அந்த ட்ரெயின் போயிட்டு சொன்னா என் பணம் எல்லாம் வேஸ்ட் ஆயிருமே. हॉस्टल के बच्चे भी कभी कभी 9 बजे एकदम ससुराल जाने जैसा चले आता है. ஹாஸ்டல்ல உள்ள பிள்ளைகளும் கூட மாமியார் வீட்டுக்கோ மாமனார் வீட்டுக்கோ போற மாதிரியே தான் நல்லா 9 மணிக்கு ஆடி அசைஞ்சு வராங்க. स्कूल जाने के लिए ऐसा नहीं है. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அப்படி போக முடியாது. अरे यहाँ नहीं जाने से क्या घटता है? இங்க லேட்டா போனா போகலன்னா என்ன குறைவு? अरे यहाँ लेट जाने से कौन पूछता है? இங்க லேட்டா போனா யாரு கேட்க போறா? इसलिए हम इसके ऊपर ज्यादा ध्यान नहीं देते हैं. ஆகையினால இதுல ரொம்ப நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. क्योंकि ख्याल नहीं है, प्रभु को उतना इज्जत नहीं है, उतना हम उनके लिए जगह जो देना नहीं दे पाते हैं. நாம் கவனம் செலுத்தாமல் ஆண்டவருக்கு அவ்வளவு மரியாதை இடமோ கொடுக்காமல் இருப்பதினாலே. कुछ माँ बाप से पूछेंगे आप क्यों लेट आते हैं? பெற்றோரை பார்த்து கேளுங்க, நீங்க ஏன் லேட்டா வாரீங்கன்னு கேட்டீங்கன்னா क्या करेंगे भैया, बच्चा है ना, जब हम लोग ताला बंद करने के लिए जाते हैं तबे कहता मम्मी चुचू आ रहा है और टॉयलेट जाना कर उसी समय ही उसको लग जाता है. क्या करेंगे हम, उसको ठीक ठाक करके फिर आने में देर होता है. அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என்ன செய்யறது, வீட்டை பூட்டுறதுக்கு எல்லாரும் வெளியே வந்த பிறகுதான் பிள்ளை சொல்லு எனக்கு அது வருது இது வருது உள்ள போகணும்னு சொல்லி சுட்டு கடைசியில் அவனுக்கு என்ன எல்லாத்தையும் முடிக்கிறதுல நேரம் ஆயிரும். ये सब परिवार में पाया जाता है. இது எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற விஷயம். और कुछ लोग कहते हैं, சிலர் சொல்லுவாங்க,
भैया हम कॉस्मेटिक्स लगाने में थोड़ा सा देर लगता है, ये ठीक नहीं होता, बाल ठीक नहीं बैठता है, और हम तो जो परमेश्वर से भेंट करने के लिए जाते हैं, रानी होके जाना है, राजा का बेटा होके जाना है, सब ठीक ठाक रहेंगे तब ना जा सकते हैं। சிலர் சொல்லுவாங்க, என்னண்ணே நாங்க எனக்கெல்லாம் இங்கெல்லாம் பவுடர் போடணும், காஸ்மெட்டிக்ஸ் போடணும், நான் ராணியா போக வேண்டாமா, ராஜாவா போக வேண்டாமா, நல்ல மணமணன்னு போக வேண்டாமா, நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. मैं आ ही रही थी, हमारा दरवाजा का पर्दा हमारा बाल को बिगाड़ दिया। நான் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்க, அந்த என்னுடைய நிலையில உள்ள அந்த திரை இருக்கிறது, அது அப்படி ஒரு அடி அடிச்சிட்டு என்னுடைய தலையில முடியல வந்து उसको फिर बनाना पड़ा। திரும்ப தலை வாரி வர்றதுக்கு பாருங்க நேரம் பிடிச்சிருச்சு. जब तक में पसीना पसीना हो गया, அதுக்குள்ள எல்லாம் வேத்து உள்ள வடிஞ்சிட்டு இருக்குது. इसलिए फिर साबुन दे के लगा के मुंह को साफ करना पड़ा। திரும்ப போய் சோப் எல்லாம் போட்டு என்னுடைய முகத்தை கழுவ வேண்டியதாயிடுச்சு. फिर उसको पाउडर लगाना पड़ा, திரும்ப முகத்துல பவுடர் ரெண்டாவது போட வேண்டியதாயிடுச்சு. रंग सटाना पड़ा, திரும்ப அதுல கலர்லாம் அடிக்க வேண்டியதாயிடுச்சு. और तब तक में मुझे प्यास लग गई। அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தாகம் எடுத்துட்டு मैं पानी पीने के लिए सोचा था, फिर मैंने सोचा एक चाय क्यों नहीं पी लेंगे, तंदुरुस्त पाके जाएंगे, प्रभु को आराधना जो है पूरा बल के साथ करना, इसलिए चाय पी के जाएंगे करके एक चाय बनाना शुरू की। சரி, தாகம் தண்ணி வேண்டாம், நல்ல டீ குடிச்சோம்னா நல்லா சூடா ஆயிரலாம், நல்லா போய் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கலாமே என்று சொல்லி அப்படி குடிச்சிட்டு வந்தேன். चाय पीते पीते लिपस्टिक मिट गया। அங்கே சாய் குடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. फिर आईना के सामने खड़ा होकर उसका बनाने में देर लग जाता भैया, आधा घंटा 45 मिनट देर हो ही जाता है। திரும்ப கண்ணாடிக்கு முன்ன போய் நின்று அதை அடிச்சு இதை அடிச்சு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் காலம் தான் தாமதம் ஆயிருது. अब अगर आप चीजों को कॉस्मेटिक्स देखेंगे थोड़ा सा डरेंगे, बाप रे बाप, ये हमें आकर्षित करने का ताकत रखता है। நீங்கள் அதை காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லி அதனுடைய உள்ளான காரியங்களை நீங்கள் அறிந்தீர்கள் சொன்னா, ஓ இது பயங்கரமான விஷயம், நம்ம இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது இதற்கு. अब आकर्षित हो जाएंगे, நீங்கள் ஈர்க்கப்பட்டு விடுவீர்கள். मैं आपको इसलिए सफाई तौर से बाइबल में से थोड़ा सा समझाने के लिए चाहता हूं, संसार से प्रेम मत रखो, संसार की वस्तुओं से प्रेम रखो नहीं रखो करके जब बाइबल बतलाती है, क्या बतलाती है? ஆகையினாலே நான் உங்களிடத்தில் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலேயும் உலகத்திலேயும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்கிறதே, அது வேதம் எதை சொல்லுகிறது? कई बातों को मैं बतला सकता हूं, अनेक காரியங்களை குறித்து பேச முடியும். நான் आज कुछ बातों को मैं आपके सामने लाऊंगा, ஆனால் சில காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வருவேன், ताकि आपके विचार सही बैठने पाए, உங்களுடைய எண்ணங்கள் சரியாய் நிற்கத்தக்கதாக. न केवल बाइबल बतलाती है संसार और संसार की चीजों के ऊपर प्रेम मत रखो, வேதம் இதை மாத்திரம் சொல்லவில்லை, உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி और एक और आटम बम को लगाती है। அதுல ஒரு பெரிய அணுகுண்ட போடுகிறது வேதம். एक और बार पहला यूहन्ना दूसरा अध्याय का 15वां पद को देखिएगा, இன்னொரு முறையாக 1 யோவான் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். और पहला यूहन्ना दूसरा अध्याय का 15 पद को फिर से देखेंगे। 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை திரும்ப ஒரு முறை பாருங்கள். तुम ना तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். अगर यहाँ रुकता तो ठीक था, சரி இங்கேயே முற்றுப்புள்ளி வச்சிருந்தா சரின்னு சொல்லி இருக்கலாம். लेकिन पवित्र आत्मा और जबरदस्ती के साथ यूहन्ना के द्वारा लिखता है, ஆனால் யோவான் மூலமா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அங்கே எழுதுகிறார் வலுவாக. यदि कोई संसार से प्रेम रखता है उसमें पिता का प्रेम नहीं है। ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ये बड़ी बारी बात है। இது பயங்கரமான காரியம். अगर हम संसार से खींचा जाते हैं, ஒருவேளை நாம் உலகத்தினால ஈர்க்கப்படுகிற போது हम परमेश्वर के प्रेम से अलग होते जाते हैं। தேவ அன்பை விட்டு விலகி கொண்டே இருக்கிறோம். जितना आप संसार के ओर खींचे जाते हैं, संसार के विचारों पर, संसार के सिस्टम पर, संसार के सोच विचार पर अगर खींचे जाएंगे, எவ்வளவாய் இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் இருக்கிறதே, உலகத்துக்கிட்ட காரியங்கள் இருக்கிறதே, உலகத்துக்குள்ள புதைந்து கிடக்கிற அசிங்கங்கள் இருக்கிறதே, அவைகள் மூலமாய் இழுக்கப்படுகிறீர்களோ எவ்வளவாய், उतना ही परमेश्वर के प्रेम में घटते 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 जाएंगे। அவ்வளவே நீங்கள் அந்த தேவ அன்பிலே குறைந்து 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 கொண்டே போவீர்கள். इसके बारे में अगर पत्रस से हम पूछेंगे, இதை குறித்து பேதுருவிடத்தில் கேட்டு பார்த்தால் पत्रस कहेगा, பேதுரு சொல்லுவார், मेरे साथ खोलिएगा என்னோடு திறவுங்கள். दूसरा पत्रस दूसरा अध्याय उसका 20वां पद को देखेंगे। 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். दूसरा पत्रस दूसरा अध्याय का 20वां पद। 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
जब वे प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह की पहचान के द्वारा संसार की नाना प्रकार की अशुद्धता से बच निकले, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिएगा, என்னுடைய காரியங்களை கவனித்து கேளுங்கள். मैं थोड़ा समझाने के बाद मैं आगे इस वचन में जा रहा हूं. நான் கொஞ்சம் இதை விளக்கிவிட்டு அடுத்த வசனத்துக்குள்ளே போகிறேன். जब हम प्रभु यीशु मसीह जो उद्धार करता है उसके पहचान में आएंगे, நாம் எப்பொழுது இயேசுவையும் அவருடைய காரியங்களையும் அறிகிற அந்த அறிவுக்குள் வருகிறோமோ, हमारे अंदर एक बात खोता है. அப்பொழுது बात होती है. நமக்குள்ளே ஒரு காரியம் நடக்கிறது. क्या होता है? அது என்ன நடக்கிறது? संसार की नाना प्रकार की अशुद्धता से हम बच निकलते हैं. உலகத்தின் எல்லா விதமான அசுத்தங்களுக்கு நாம் தப்பி இருக்கிறோம். यीशु मसीह के मैं जानता हूं करके अगर आप कहेंगे, இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், तो आप में ये काम होना जरूरी है और होता है. உங்களிலே இந்த கிரியை நடக்க வேண்டும், அது நடக்கவும் செய்கிறது. वो क्या है? அது என்ன கிரியை? संसार के नाना प्रकार की अशुद्धता, உலகத்தில் உள்ள பலவிதமான அசுத்தங்கள், उससे हम यीशु मसीह को जानने के द्वारा बच निकलते हैं. அவைகளிலிருந்து நாம் இயேசுவை அறிந்ததனாலே தப்பிவிட்டோம். यहां हाथ रखने के बाद आप में मेरे साथ खोलिएगा गलतियों की पहला अध्याय. நீங்கள் இதிலே கையை வைத்துவிட்டு கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். गलतियों की पहला अध्याय में बाइबल ये बतलाती है 4 पद में. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்கிறது. गलतियों पहला अध्याय का 4 पद. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். वहां बाइबल सफाई से बतलाती है. வேதம் தெளிவாய் இங்கே சொல்கிறது. यीशु मसीह ने अपने आप को हमारे पापों के लिए दे दिया. இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார். ताकि हमारे परमेश्वर पिता की इच्छा के अनुसार हमें इस वर्तमान पूरे संसार से छुड़ाएं. ஏனென்றால் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி, न केवल पापों से मुझे आजाद किया, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, न केवल पापों को मिटाने के लिए अपने को दिया, பாவத்தை அழிப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தது மாத்திரமல்ல, वर्तमान पूरे संसार से छुड़ाने के लिए भी यीशु ने अपने आप को दिया है. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாகவும் தேவன் தன்னை ஒப்புக் கொடுத்தார். प्यारों थोड़ा ध्यान से सुनिएगा. பிரியமானவரே கவனித்து கேளுங்கள். इस बात को हम गौर से सुनने की आवश्यकता है. இந்த காரியத்தை அதிக கவனத்தோடு கேட்க வேண்டும். हम यीशु मसीह में आगे सब ठीक हो गया करके आप खामोश रहने के लिए बाइबल कहीं जगह नहीं देती है. நான் இயேசுவை அறிந்து விட்டேன் போதும் என்று சொல்லி நீங்கள் எங்கேயும் அமைதலாகவே இருந்து விடுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. जानकारी में हम पूरी संसार की बातों से छुटकारा पाते हैं. நாம் அவரை அறிகிற அறிவினாலே இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். लेकिन बाइबल क्या बतलाती है? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? फिर से दूसरा पत्रस दूसरा अध्याय का 20वां पद को देखिएगा. திரும்ப அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை दूसरे பாருங்கள். पत्रस दूसरे अध्याय का 20वां पद में क्या लिखा है? 2 பேதுரு 2:20ல என்ன எழுதி இருக்கிறது? जो नाना प्रकार की अशुद्धता से निकल चुके हैं, எவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி இருக்கிறார்களோ, वहां नहीं रुका है, அங்கே நின்று விடாமல் फिर उनमें फंसकर हार गए तो उनकी पिछली दशा पहले सी भी बुरी हो गई है. மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். इसका मतलब क्या यहां पर कहता है? இங்கே இதனுடைய அர்த்தம் என்ன விளக்கப்படுகிறது? ये संसार में फंसाने के चक्कर में है. இந்த உலகம் நம்மை சிக்க வைக்க துடிக்கிறது. कान खोल के सुनिएगा. செவிகளை திறந்து கேளுங்கள். ये संसार आपको हमको फंसाने के चक्कर में हमेशा प्रयास करता है. இந்த உலகம் உங்களையும் என்னையும் சிக்க வைப்பதற்காக எப்பொழுதுமே முயற்சிக்கிறது. इसलिए पत्रस लिखता है, ஆகையால் நான் பேதுரு அங்கே எழுதுகிறார். फिर उन बुरी अशुद्धता में अगर हम फंस जाते हैं, फंसकर हार भी गए हैं, மறுபடியும் நாம்
அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டு விட்டால், मुझे जय पाने की जगह पर अगर हम हार में फंसे जाते हैं, நான் ஜெயிக்க வேண்டும், ஆனால் இப்பொழுதோ ஜெயிக்க நான் பட்டு விட்டேன், தோற்று விட்டேன். मेरे पिछली दशा बहुत और खराब हो जाता है. आगे वचन में 22 में लिखता है, उसको तुलना करके लिखता है, என்னுடைய பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதா இருக்கும். இன்னும் வருகிற 22வது வசனத்திலே அதை ஒப்பிட்டு அழகாய் அங்கே அவன் எழுதுகிறான். पतरस हारा हुआ आदमी को किस प्रकार दर्शाता है? பேதுரு தோற்கடிக்கப்பட்ட தோற்ற மனிதனை எப்படியாய் ஒப்புமையாய் பேசுகிறான் பாருங்கள். संसार की अद्भुतता अशुद्धता में जो फंस के उससे हराया जाता, उसकी दशा को पतरस कैसा दर्शाता है? உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு சிக்கி அவன் தோற்று போனானே, அவனுடைய நிலைமையை பேதுரு எப்படி ஒப்புமையாக்குறான் பாருங்கள். 22वां पद को पढ़िएगा. 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். वहां पर क्या लिखा है? அங்க என்ன எழுதி இருக்கிறது? किससे साथ वो तुलना करता है? எதோடு யாரோடு ஒப்பிடுகிறான் பேதுரு? दो प्राणी के साथ वो तुलना करता है. அவன் ரெண்டு பிராணிகளோடு கூட ஒப்பிடுகிறான். इसको पढ़ने के पहले बगल वाला का हाथ पकड़ के पूछ लीजिएगा, இதை வாசிப்பதற்கு முன்பதாக பக்கத்தில் உள்ளவங்களுடைய கரங்களை பிடித்து கேட்டு விடுங்கள். संसार के ऊपर जय पाए हैं? உலகத்தின் மேல நீங்கள் ஜெயிக்கும் கொண்டிருக்கிறீர்களா? संसार के अशुद्धता के ऊपर जय पाए हैं உலக அசுத்தத்தின் மேலே ஜெயம் கொண்டிருக்கிறீர்களா? या नहीं हारे हुए हैं? அல்லது தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்களா? अगर हारे हुए हैं, ஒருவேளை தோற்றுவிட்டால் कान अच्छा से खोल के सुनिएगा. நன்றாய் செவிகளை திறந்து கேளுங்கள். अभी 22वां पद को देखिए. இப்பொழுது 22ஆம் வசனத்தை பாருங்கள். बगल वाला का छूइए मत, लेकिन चेहरा देके बोलिएगा. பக்கத்தில் உள்ளவங்களை தொடாதீங்க, ஆனா முகத்தை பார்த்து சொல்லுங்க. हारा हुआ आदमी தோற்ற மனுஷன் कुत्ता है. நாய். बाप रे बाप. हारा हुआ आदमी. தோற்ற மனுஷன். मैं नहीं जानता हूं क्यों हिंदी अनुवाद करने वाले ने सुवर्णी लिखा, मुझे मालूम नहीं. सुवर नहीं लिखा, स्वर्णी लिखा है. ஆனால் இந்தி மொழிபெயர்ப்புல அதை பார்த்தீங்கன்னு சொன்னா அது பெண்ணுடைய அந்த அடிகாரம் போட்டு சுவர்ணி என்று சொல்லி पेन पंड्री, பெண் பன்றி என்று சொல்லி அதுல போடப்பட்டிருக்குது. பெண் பன்றி என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. சுவர்ணி मतलब आप लड़का भी हो, जब हार जाते हैं आप सुवर्णी बनते हैं. सुवर नहीं बनते, सुवर्णी बनते हैं. நீங்க ஆம்பளையாளா இருக்கலாம் அல்லது பையனா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். ஆனா தோற்றிங்கன்னு சொன்னா ஒரு பெண் கூட்டத்துக்குள்ள ஒரு பெண் பன்றி என்று சொல்லி ஒப்பிடப்பட்டிருக்குது. लोग कहते हैं जब शादी होता है, ஜனங்கள் சொல்வார்கள் திருமணம் நடக்க போது आदमी को कोई परिवर्तन नहीं होता है. மனிதனுக்கு எந்த மாற்றமும் உண்டாகாது. मिस्टर मिस्टरे रहते हैं. மிஸ்டராகத்தான் இருப்பார். शादी के पहले भी मैं मिस्टर अगस्टिन जबकुमार था, திருமணத்துக்கு முன்பதாகவும் நான் மிஸ்டர் அகஸ்டின் ஜெபக்குமாரா இருந்தேன். लेकिन शादी के बाद भी मैं मिस्टर अगस्टिन जबकुमार. நான் திருமணத்துக்கு பின்பும் மிஸ்டர் அகஸ்டின் ஜெபக்குமாராகவே இருக்கிறேன். लेकिन रूपा जो है पहले मिस रूपा थी, शादी के बाद मिसिस रूपा होके उसको पोस्ट ग्रेजुएशन मिल गया. ஆனால் ரூபா மனைவியை பார்த்தீங்க சொன்னா திருமணத்துக்கு முன்பு மிஸ் ரூபா என்று சொல்லி அழைக்கப்பட்டவள் திருமணத்துக்கு பின்பு மிஸ்ஸஸ் ரூபா என்று சொல்லி போஸ்ட் கிராஜுவேஷன் ஆகிட்டு உயரமா उनको प्रमोशन मिल जाता है. ப்ரமோஷன் ஆகிவிட்டது. मिस जो है मिसिस हो जाती है. மிஸ்ஸஸ் ஆக மாறிவிட்டிருக்கிறார்கள். वैसे ही यहाँ पतरस को क्या मालूम है, उसने लिखा या हिंदी अनुवाद करने वाला ऐसा लिखा है, वो तो हिंदी अनुवाद करने वाला था, यूनानी भाषा को देखे लिखा होगा, सुवर्णी लिख दिया. ஆனால் இந்தி மொழிபெயர்ப்புல ஒரு பெண் பன்றி என்று சொல்லி ஒருவேளை மொழிபெயர்க்கிறவன் அந்த கிரேக்க மொழியில மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்த்திருப்பானோ என்று சொல்லி அதுல சுவர்ணி என்று சொல்லி போட்டு விட்டார். इसका मतलब भाई लोग कहिएगा, बगल वाला को देख के कहिएगा, छुइए मत मार कहिएगा. बगल वाला को देख के कहिए हाँ. பக்கத்துல முகத்தை பார்த்து கேளுங்க, தொட்டுறாதீங்க, அடி வாங்கிடுவீங்க. कुत्ता முகத்தை बनना, பார்த்து. कुत्ता बनना तो ठीक है, लेकिन स्वर्णी बनना अच्छा नहीं. சரி, நாயம் போல மாறிட்டோம் சொன்னா கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா அந்த பெண் பன்றியா மாறிட்டோம் சொன்னா ரொம்ப மோசமா இருக்கு. आपका लिंग भी बदल जाता है. உங்களுடைய செக்ஸே அங்கே மாறிடுது.
तो इसका मतलब यह नहीं कि हम हारे रहेंगे। இதோட அர்த்தம் அதுவல்ல நாம் தோற்றுக்கொண்டே தோற்ற நிலையிலே यीशु இருப்போம். मसीह ने क्या कहा? இயேசு என்ன சொன்னார்? मेरे साथ खोलिएगा என்னோடு திறவுங்கள். यूहन्ना रचित सुसमाचार। யோவான் எழுதின சுவிசேஷம். हम अच्छी तरह से जानते हैं तो अभी खोल के देख के पढ़िएगा। நாம் நன்றாய் அறிந்திருந்தும் வேதத்தை திறந்து நாம் வாசிக்க போகிறோம். 16 अध्याय का आखिरी पद अर्थात 33 पद का पिछला भाग। 16வது அதிகாரம் கடைசி வசனம் 33ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கலாம். और यूहन्ना रचित सुसमाचार 16 अध्याय का 33वां पद। யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33. मैं पूरा पढ़ लेता हूं। நான் முழுவதுமே வாசிக்கிறேன். मैंने ये बातें तुमसे इसलिए कही हैं कि तुम्हें मुझ में शांति मिले। संसार में तुम्हें क्लेश होता है, परंतु ढाढ़स बांधो, मैंने संसार को जीत लिया है। என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். प्रभु यीशु मसीह को अपनाए हुए लोग एक जोरदार ताली बजा के कहें, मैं जीता हुआ पाती हूं। இயேசுவை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறவர்கள் நான் உலகத்தை ஜெயித்த மனுஷன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். संसार मुझे नहीं हरा सकती है। உலகம் என்னை தோற்கடிக்க முடியாது. संसार की अशुद्धता मुझे नहीं हरा सकता है, உலகத்தில் உள்ள அசுத்தங்கள் என்னை தோற்கடிக்க முடியாது. क्योंकि यीशु ने कहा, ஏனென்றால் இயேசு சொன்னார், मैं संसार के ऊपर विजय पाया हूं। நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார். प्यारों, इस सवेरे के समय பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் अगर आप जीवन भर में हारते 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 दुखित होके झुके हैं, நீங்கள் உங்கள் வாழ்நாளில் अनेक முறை தோற்று தோற்று சோர்வுற்று இருக்கிறீர்களோ, हिम्मत बांधिए, தைரியமாயிருங்கள், हिम्मत बांधिए। தைரியப்படுங்கள். पौलुस के समान जैसा बीते हफ्ता हम लोगों ने कहा था, मसीह के साथ मैं क्रूज पर चढ़ाया गया। பவுலை போல நீங்களும் சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறை உண்ணப்பட்டிருக்கிறேன். जैसा मैंने बीते हफ्ता कहा था, கடந்த வாரம் நான் சொன்னது போலவே क्रूस और मसीह को कोई अलग नहीं कर सकता है। சிலுவையையும் கிறிஸ்துவையும் யாரும் பிரிக்க முடியாது. अगर आप मसीह को बिना क्रूस देखिएगा, நீங்கள் கிறிஸ்துவை சிலுவை இல்லாமல் பார்த்தால் वो गलत और झूठा मसीह रहेगा। அது ஒரு தவறான ஒரு பொய்யான கிறிஸ்துவாய் இருப்பார். ये किसी बच्चे से पूछा गया था, ஒரு சின்ன பிள்ளை இடத்துல யாரோ இடத்துல கேட்கப்பட்டது, और जब स्वर्ग जाएंगे பரலோகத்துக்கு போகும்போது लाखों स्वर्गदूत तो रहेंगे, லட்சக்கணக்கான தூதர்கள் இருப்பார்கள், पवित्र लोग रहेंगे। பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். बाइबल बतलाती है पवित्र लोग यीशु के समान रहेंगे। வேதம் சொல்கிறது பரிசுத்தவான்களும் இயேசுவை போல இருப்பார்கள். लेकिन तुम ஆனால் நீ 2 जन को कैसा पहचानोगे? ரெண்டு பேரை எப்படி அறிந்து கொள்வாய்? छोटा बच्चा से पूछा गया, சின்ன பிள்ளை இடத்துல கேட்கப்பட்டது. संडे स्कूल से लौट आ रही थी, அது சண்டே ஸ்கூல்ல இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை, जब तुम स्वर्ग जाओगे நீ பரலோகத்துக்கு போகும்போது मैं 2 जन के बारे में बतलाऊंगा, उसका कैसा पहचानोगे? நான் ரெண்டு பேரை குறித்து சொல்லுவேன், ரெண்டு பேரை எப்படி அறிந்து கொள்வாய்? क्योंकि सब कोई महिमा से भरा हुआ है, இதை எல்லாரும் மகிமையினாலே நிறைந்திருப்பார்கள். और तुम तो यीशु मसीह का आमने सामने देखी नहीं है, நீ இயேசு கிறிஸ்துவை முன்னமே பார்த்தது கிடையாது. खाली फोटो में देखी है, போட்டோவில் நீ பார்த்திருக்கலாம். इसलिए तुम्हें मालूम नहीं है। ஆகையால உனக்கு தெரியாது எப்படி இருப்பாய். मैं जब पूछूंगा तो 2 जन का कैसा पहचानोगे? நான் கேட்கும் பொழுது ரெண்டு பேரை எப்படி அடையாளம் கண்டு கொள்வாய்? वो बहुत स्मार्ट लड़की थी, அது ஒரு நல்ல தேர்ச்சியான ஒரு நல்ல பெண்ணா இருந்தாள், बहुत बुद्धिमान लड़की थी। ஒரு ஞானியா இருந்தாள் அவள். बोलिए अंकल, क्या बोलिए? அங்கிள் சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். उसे पूछा गया, அவரிடத்துல கேட்கப்பட்டது, आदम को कैसा पहचानोगे? ஆதாமை எவ்வளவு எப்படி அடையாளம் காண்பிப்பாய்? वो कहने लगी आसान आसान है। அவள் சொன்னால் மிகவும் எளிது, மிகவும் சாதாரணமானது. सबको नाभि रहेगा, आदम को नाभि नहीं रहेगा, எல்லாருக்கும் தொப்புள்னு ஒன்னு இருக்கும், ஆனால் ஆதாமுக்கு அந்த தொப்புள் இருக்காது. क्योंकि आप और हम माँ के पेट से आए हैं। நீங்களும் நானும் தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். माँ के पेट में रहने समय नाभि से ही खाना मिलता था, தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தொப்புள் வழியாகத்தான் நமக்கு உணவு கிடைத்தது. लेकिन आदम को परमेश्वर ने बनाया, ஆனால் ஆதாமையோ தேவன் உண்டாக்கினார், इसलिए उसको नाभि नहीं रहेगा। ஆகையினாலே ஆதாமுக்கு அந்த தொப்புள் இருக்காது. अंकल ने कहा शाबाश लड़की, बहुत अच्छा कहा। அங்கிள் சொன்னார், நன்றாய் சொன்னாய் மகளே, நன்றாய் சொன்னா, சபாஷ். फिर यीशु मसीह का कैसा पहचान? சரி, இயேசுவை எப்படி அடையாளம் கண்டு கொள்வாய்? तुरंत ये भी आसान है। அதுவும் எளிதானது அங்கிள். मैं सबसे पूछूंगा, आपका अपना हाथ दिखाइए। நான் எல்லாரிடத்துல வேண்டிக் கொள்வேன், உங்களுடைய
உங்களுடைய கையை காட்டுங்கள் என்று கேட்பேன். जिसका हाथ में छेद किया गया वही मेरा यीशु है. என்னுடைய கரத்திலே துளையிடப்பட்டிருக்கிறதோ அவர்தான் என்னுடைய இயேசு. इसलिए क्रूस और यीशु को अलग नहीं कर सकते हैं. ஆகையால சிலுவையையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. इसलिए पौलुस कहता क्रूस पर लगाया हुआ मसीह को हम प्रचार करते हैं. ஆகையால சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். अगर मसीह बिना क्रूस को देखेंगे, ஒருவேளை கிறிஸ்து இல்லாத சிலுவையை நீங்கள் பார்த்தால் वो अपमानित चिन्ह है, அது ஒரு சாபத்தீடான சின்னம். श्रापित चिन्ह है. அது ஒரு சாபத்தீடான சின்னம். அது कोई नहीं चाहेगा, யாருமே விரும்ப மாட்டார்கள். क्योंकि उसको उसमें चढ़ाए जाने वाला श्रापित व्यक्ति है. ஏன்னா அதிலே அறையப்படுகிறவன் சாபத்திற்குடானவன். लेकिन यीशु मसीह और क्रूस को जोड़ दीजिएगा, ஆனால் இயேசுவையும் சிலுவையும் இணைத்து விட்டால் वो जय जयकार करने की लायक चीज बन जाती है. அது ஒரு ஜெயம் முழக்க தொனியாக ஒரு காரணமாக இருக்கும். इसलिए उसके साथ हम जोड़ जाते हैं. ஆகையினாலே நாம் அவரோடு கூட இணைக்கப்படுவோம். हम कह सकते हैं நாம சொல்ல முடியும், जैसा मसीह ने जय पाया, எப்படி கிறிஸ்து ஜெயித்தாரோ, जैसा मसीह ने जय पाया, எப்படி இயேசு ஜெயித்தாரோ, वैसे मैं भी जय पाया हूं. நானும் ஜெயம் கொள்ளுவேன். प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவ நாமத்துக்கு மகிமை. इसलिए बाइबल बतलाती है, ஆகையினால வேதம் சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 3 अध्याय வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21 पद में लिखा है, 21ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது. और प्रकाशित वाक्य 3 अध्याय का 21 पद में क्या लिखा है? வெளிப்படுத்தல் 3:21. और 22 पद सबके लिए, सारे कलीसियाओं के लिए. 22ஆம் வசனமோ எல்லா சபைக்கும் பொதுவான ஒரு வசனம். वहां पर क्या लिखा है? அங்கே என்ன இருக்கிறது? मैं पहले पिछली बात को पढ़ूंगा, फिर आगे की बातों को पढ़ूंगा. நான் அதிலே பின்னால இருக்கிற காரியத்தை வாசித்து விட்டு முன்னே நான் வாசிப்பேன். यीशु क्या कहता है? இயேசு என்ன சொல்கிறார்? जैसा मैं भी जय पाकर अपने पिता के साथ उसके सिंहासन बैठा गया, वैसे ही वे भी जय पाएंगे. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் இருப்பான். एक और बार ताली बजा के परमेश्वर के धन्यवाद दीजिएगा. இன்னொரு முறை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். अपने सीने पर हाथ रख के बोलिएगा. தன்னுடைய மார்பின் மேலே கரங்களை வைத்து சொல்லுங்கள். सबको ही बोलिएगा, எல்லாரும் நெஞ்சின் மேலே கையை मैं வைத்து मसीह சொல்லுங்கள். के साथ क्रूस पर चढ़ाया गया हूं, கிறிஸ்துவோடு நானும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். इसलिए ஆகையால் मैं भी जय पाऊंगा. நானும் ஜெயம் கொள்ளுவேன். अगर वो पहली बात अगर ठीक नहीं बैठती है, दूसरी बात को कहने के लिए आप योग्य नहीं है. இந்த முதலாவது காரியம் உங்கள பொருந்தலன்னு சொன்னா இரண்டாவது காரியம் உங்களுக்கு ஆகாது. इसलिए हमें हिम्मत हारने की आवश्यकता नहीं. ஆகையினாலே நாம் தைரியத்தை இழக்க கூடாது. हम उस कुत्ता की नाई या स्वर्णी की नाई फंस के उसी में बड़े रहने की आवश्यकता नहीं है. நாம் அந்த நாயை போலவோ பன்றியை போலவோ நாம் சிக்கி அதிலேயே இருந்து விட அவசியம் இல்லை. परंतु ஆனால் याद रखिए, மனதில் கொள்ளுங்கள், जो संसार की वस्तुओं से, संसार की बातों से प्रेम रखता है, யார் உலகத்தோடு கூட அன்பு, உலகத்தில் உள்ளவைகளோடு கூட அன்பு வைத்திருக்கிறானோ, संसार की आत्मा जो है उनको आकर्षित करके, उनको फंसा के गिराने की ताकत रखती है. इसको भूलिए मत. உலகத்தின் ஆவி இருக்கிறதே அந்த மனிதனை ஆக்கிரமம் செய்து அவனை சிக்க வைத்து விழத்தள்ளும் என்பதிலே சந்தேகம் இல்லை. एक वचन को पढ़िएगा, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். पहला कोरिन्थियों 1 கொரிந்தியர் 2 अध्याय, 2ஆம் அதிகாரம் वहां पर पौलुस ये लिखता है 12वां पद में. 12ஆம் வசனத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார். पहला कोरिन्थियों 2 अध्याय का 12वां पद, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். हमने संसार की आत्मा नहीं परंतु वो आत्मा पाया है जो परमेश्वर की ओर से है. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். प्यारों मेरी बात को सुनिएगा. பிரியமானவர்களே என்னுடைய காரியங்களை கேளுங்கள். अगर किसी को दुष्टात्मा सताता है, யாராவது ஒருவனை பொல்லாத ஆவி அலைக்கழிக்கும் என்றால், अगर किसी को दुष्टात्मा जकड़ में लगता है, யாராவது ஒருவனை ஒரு பொல்லாத ஆவி கட்டி வைத்திருக்கும் என்றால், उसको हम जल्दी पहचानते हैं. அவனை அல்லது அதை நன்றாய் சீக்கிரம் அறிந்து கொள்ளலாம். जब हम प्रभु के नाम से प्रार्थना करते हैं, நாம் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது, जब हम मन लगा के प्रार्थना करते हैं, மனம் வைத்து ஜெபிக்கும்போது, जब दिल लगा के आराधना करते हैं, அல்லது மனதை செலுத்தி ஆராதிக்கும்போது, इसी बात को हम अपना मीटिंग्स में देखते हैं. இந்த காரியத்தை தான் நம்முடைய கூட்டங்களிலே பார்க்கிறோம். जिनके अंदर दुष्ट आत्माएं हैं, யாருக்குள்ள பொல்லாத
அசுத்தாவி இருக்குமோ? उसके पगले ठीक ठाक दिखाई पड़ने वाले இதற்கு முன்பதாக நல்லா பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. और हम आराधना के गहराई में जब जाते हैं, ஆராதனையின் ஆழத்திலே போகிற வேளையிலே सच्चे दिल से आराधना करते हैं, உண்மையான உள்ளத்தோடு ஆராதிக்கும் போது वो झूमने लगते हैं, அவர்கள் அப்படியே ஆடுவார்கள். अपना बाल को फिर फैलाने लगते हैं, தன்னுடைய தலைமுடியை விரித்து போடுவார்கள். आसपास के लोगों को मारने लगते हैं, பக்கத்துல உள்ளவர்களை கை காலால் அடிப்பாங்க. वो प्रकट करता है, அது வெளிப்படும். हम तुरंत कह देते हैं உடனே சொல்லுவோம், इसको दुष्ट आत्मा है, இவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கு, इसमें दुष्ट आत्मा है, இவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கு. तुरंत पहचानते हैं. உடனே அறிந்து கொள்கிறோம். लेकिन वैसे ही அப்படியே संसार की आत्मा भी कार्य करती है, உலகத்தின் ஆவியும் கிரியை செய்கிறது. इसको जल्दी पहचान नहीं पाते हैं. இதை சீக்கிரத்துல அறிய முடியாது. सुनिए, दुष्ट आत्मा का हम जल्दी पहचान लेते हैं. அசுத்த ஆவியை சீக்கிரமா அறிந்து கொள்ளலாம். अगर उससे पूछिएगा, அந்த ஆவிட்ட கேட்டேன்னு சொன்னா, एक दुष्ट आत्मा, ஏ பொல்லாத ஆவி, वो क्या कहेगा मालूम है? என்ன சொல்லும் தெரியுமா? मैं दुष्ट आत्मा नहीं, मैं अच्छी आत्मा हूं. நான் பொல்லாத ஆவி கிடையாது, நல்ல ஆவி. या किसी मैं मुझ में नहीं है, मैं नहीं நான் இல்லன்னு சொல்லு, அது சொல்லும். कई बार हम लोगों को देखते हैं. அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कान खोल के सुनिएगा. செவிகளை திறந்து கேளுங்கள். संसार की आत्मा अगर किसी को अटैक करने का ताकत रखती है, உலகத்தின் ஆவி யாரையாவது தாக்குவதற்காக அந்த காரியத்தை செய்யும் பொழுது, वो कितने बड़े आदमी को भी वो गिराने की ताकत रखता है. எவ்வளவு பெரிய மனுஷனையும் அது வெள்ள தள்ளிவிடும். थोड़ा ध्यान से सुनिएगा. நன்றாக கவனித்து கேளுங்கள். एक जन को मैं आपको बतलाने के दिखाने के लिए चाहूंगा. ஒரு மனிதனை உங்கள் முன்பாக கொண்டு வருவேன். वो साधारण व्यक्ति नहीं है, அவர் சாதாரணமானவன் அல்ல. वो एक अच्छे टीम में पाया जाता है. அவன் நல்ல டீம்ல இருந்தவன். एक साथ मेरे साथ वचन खोलिएगा. என்னோடு கூட திறவுங்க. फिलमोन की पत्री, फिलमोनुக்கு எழுதின நிருபம். वहां पर फिलमोन की पत्री में एक ही अध्याय है. அந்த फिलमोनुக்கு எழுதும் பொழுது ஒரே ஒரு அத்தியாயம் தான் உண்டு. पौलुस फिलमोन नाम करके किसी व्यक्ति को एक रिकमेंडेशन लेटर भेजाता. பவுல் அந்த फिलमोन என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அங்க எழுதுகிற ஒரு காரியம். 24वां पद को पढ़िएगा. 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். फिलमोन की पत्री उसका 24 पद को पढ़िएगा. फिलमोनुக்கு எழுதின நிருபம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். यहाँ पर क्या लिखा है? இங்க என்ன எழுதி இருக்கிறது? पौलुस लिखता, பவுல் எழுதுகிறான், और मरकुस और अरिस्तर्खुस और देमास और लूका जो मेरे सहकर्मी हैं उनका तुझे नमस्कार. என் உடை வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். यहाँ 4 जन के नाम को, अपने टीम के लोगों के नाम को पौलुस लिखता है. பவுல் தன்னுடைய டீமில் காணப்பட்ட 4 பேருடைய பெயரை இடுகிறான். और आप जानते हैं मरकुस कौन है? நீங்கள் அறிவீர்கள் மார்க் யார். और अरिस्तर्खुस जो पौलुस के साथ हमेशा यात्रा करता था उसके बारे में बतलाती है. அப்படியே பவுலோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த அரிஸ்தர்க்கு அவனை குறித்தும் இங்கே சொல்கிறான். डॉक्टर लूका की बात यहाँ पर पाई जाती है. டாக்டர் லூக்காவுடைய காரியம் இங்கே இருக்கிறது. इस टीम में देमास नाम करके एक व्यक्ति है. இந்த டீம்ல தேமாவு என்று சொல்லி ஒரு மனிதன் இருக்கிறான். ये सब कोई फिलमोन को आशीर्वाद देते हैं. இவர்கள் எல்லாரும் பிலமோனை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறார்கள். उसको हम यहाँ पढ़ते हैं. அதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். लेकिन अभी कोलोसियों की पत्री को भी देखिएगा. இப்பொழுது கொலோசியர்களின் நிருபத்துக்கு வாருங்கள். कोलोसियों की पत्री 4 अध्याय, கொலோசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம். वहां पर भी उसके नाम आता है. அங்கேயும் இவனுடைய பெயர் வருகிறது. 4 अध्याय का 14 पद को देखिएगा. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். कोलोसियों की 4 अध्याय का 14 पद. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14. प्रिय वैद्य लूका और देमास का तुम्हें नमस्कार. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். यहाँ भी देमास के नाम को पौलुस जिक्र करता है. இங்கேயும் தேமாவுடைய பெயரை பவுல் சொல்லி எழுதுகிறான். और कुलेसी कलीसिया जिसको पौलुस ने देखा नहीं था उसको भी आशीर्वाद देने की जगह पर खड़ा है. கொலோசிய சபை அந்த சபையை பார்க்கவே இல்லை, அங்கேயும் வாழ்த்து சொல்லி ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறான். पौलुस ने कोलोसी विश्वासियों से भेंट नहीं किया था, பவுல் கொலோசி சபையாரை சந்திக்கவே இல்லை, लेकिन उनको चिट्ठी लिखता है. ஆனால் நிருபம் எழுதுகிறான். वहां भी देमास का नाम को लिख रहा है. அங்கேயும் தேமாவுடைய பெயரை வைத்து எழுதுகிறான். अर्थात அதாவது जिनके साथ परिचय नहीं है उनको भी आशीर्वाद देने की जगह पर देमास खड़ा है. யாரை நான் முன்னே அறியாமல் இருக்கிறேனோ அவர்களையும் ஆசீர்வதிக்க வாழ்த்த தேமா வந்துதான் அங்கே நிற்கிறார். लेकिन यही देमास ஆனா இதே தேமா जो जबरदस्त फायर ब्रांड
पौलुस के साथ काम करने वाला था। அக்கினியோடு வல்லமையாய் தேவனோடு பவுலோடு ஊழியம் செய்த தேமா कान खोल के सुनिएगा। செவிகளை திறந்து கேளுங்கள். वो पौलुस के बारे में हम पढ़ते हैं तो हमारा पूरा रूह खड़ा हो जाता है। அந்த பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது நம்முடைய எல்லா மயிர்களும் எழுந்து நிற்கும். उसको पथरवाह करने से भी उसी शहर में लिस्त्रा में जाके वो हिम्मत के साथ परमेश्वर के वचन को बांध रहा है। அவன் கல்லறியப்பட்ட ஒரு இடம் அந்த லிஸ்த்ராவுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போய் நிற்பான். कुछ भी चीज उसको पीछे नहीं हटा सक रहा। எந்த ஒரு காரியமும் பவுலை பின்னோக்கி இழுக்காது. 5 बार 40 से कम, इसका मतलब 39 बार खोले काया हुआ आदमी है। 5 முறை 40க்கு 1 குறைவாக 39 என்பதாக வாரினால் அடிபட்டவன் 195 बार वो खोले खाया हुआ। 195 முறை அவன் மாறினால் அடிபட்டவன். उसका पीठ पूरा दागी से भरा हुआ है। அவருடைய முதுகு எல்லாம் அந்த தழும்புலால நிறைந்திருக்கிறது. वो ये लिखता है यीशु मसीह ने जो छोड़ दिया उन क्लेशों को मैं अपने शरीर पे ले लिया। அவன் இப்படி எழுதுகிறான், இயேசு கிறிஸ்து அந்த விட்டு போனாரே அந்த பாடுகளை நான் சுமந்து திரிகிறேன். उतना जबरदस्त आदमी है, அப்படி வலுவான ஒரு மனிதன் அவன். उतना प्रभु के लिए जलने वाला व्यक्ति है, தேவனுக்காக எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தவன், आत्माओं के लिए खर्चा करने के लिए तैयार है, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்பட ஆயத்தம், खर्चा होने के लिए तैयार है। அவன் சோதிக்கப்பட ஆயத்தம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவநாம மகிமை உண்டாவதாக. उसके टीम में 60वां रहने वाला देमास, அவருடைய குழுவிலே இணைந்திருக்கிற தேமா என்பவன், जो संसार की लाभ की बातों को कूड़ा समझने वाले पौलुस के साथ रहने वाले, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை குப்பைமா எண்ணுகிறேன் என்று சொல்லுகிற பவுலோடு கூட ஊழியம் செய்கிறவன், लाभ की बातों को भी कूड़ा समझने वाले, லாபமாய் இருந்தவைகளையும் நஷ்டமாய் எண்ணினேன் என்று சொல்லக்கூடியவன், उसके संग रहने वाला, அவனோடு கூட ஒட்டிக்கொண்ட தேமா. और देमास जो है अंधे की, जिसको देखा नहीं उनको भी आशीर्वाद देने का ताकत और अभिषेक रखने वाला। இந்த தேமா பார்க்கவே இல்லை, இன்னும் பார்க்க கூடாத ஒரு கூட்டம், அவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் சொல்லக்கூடியவன். प्रभु के नाम की स्तुति महिमा हो। தேவநாமத்துக்கு மகிமை. उमड़ता हुआ जीवन, उसमें से बहने योग्य जीवन बिताने वाला, அவனுக்குள்ளிருந்து ஊற்றாய் வழிந்தோடுகிற அனுபவம், அந்த அனுபவம் நீரூற்றாய் இருக்கிறது. लेकिन उसके बारे में तीमोथी को पौलुस लिखना पड़ा। ஆனால் அவனை குறித்து தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிற வேளையில், पौलुस के अंतिम समय में ये बात हुई है। பவுலுடைய ஊழியத்தின் கடைசி காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இது. दूसरा तीमोथी 4 अध्याय 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் और 10वां पद को पढ़िएगा। 10வது வசனத்தை வாசியுங்கள். 10 और 11 पद को देखेंगे। 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். और दूसरा तीमोथी उसका 4 अध्याय का 10वां पद, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். यहाँ पर देखिएगा। இங்கே பாருங்கள். 9वां पद को पढ़िएगा। 9वां पद को थोड़ा सा, उसके बाद फिर 10वां पद को पढ़ेंगे। 9ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்த்து விடலாம், அதுக்கு பண்பு வரலாம் 10க்கு. यहाँ तीमोथी को पौलुस विनती करके चिट्ठी लिखता है। இங்க தீமோத்தேயுவை வேண்டி பவுல் எழுதுகிறான். मेरे पास शीघ्र आने का प्रयत्न कर। நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. தீமோத்தேயுவே, तुम जल्दीबाजी में आ जाना। நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் ஓடி வா. காரணம் 10वां पद को भी देखिए। வசனம் 10ல இருக்கிறது. क्योंकि ஏனென்றால் I feel very empty, मैं सन्नाटा एक खाली महसूस करता हूं. मैं अकेलेपन को महसूस करता हूं। நான் ஒரு தனிமையை உணர்கிறேன். मुझे अच्छा नहीं लग रहा है, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. जल्दी आ जा। சீக்கிரமாய் என்னிடத்துல. अरे भैया पौलुस, आपको क्या हो गया? பவுலே, உமக்கு என்ன ஆயிடுச்சு ஐயா? आप जेल में रहने समय आपको कुछ नहीं होता था, ஜெயில்ல இருக்கும்போது உமக்கு ஒண்ணு ஆகலையே. लेकिन अभी आपको क्या हो रहा ஆனா है? இப்போ உமக்கு என்ன ஆயிடுச்சு? मैं तड़प रहा हूं। நான் துடிக்கிறேன். தீமோத்தேயுவே, जल्दी आ जा। சீக்கிரமா என்னிடத்துல जल्दी வா. लौटा। சீக்கிரம் திரும்பி வா. क्योंकि ஏனென்றால் देमास ने इस संसार को प्रिय जानकर मुझे छोड़ दिया है। தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்தான். और தெசலோனிके को चला गया है। தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் விட்டான். तीतुस भी चला गया है सेवकाई के निमित्त। தீத்துவும் ஊழியத்து நிமித்தமாக போய்விட்டான். और आगे 11वां पद में लिखा है, केवल लूका मेरे साथ है। 11ஆம் வசனத்தில் எழுதுகிறான், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான்.
एक मिनट सोचिएगा, ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். पौलुस की अंतिम घड़ी के स्थिति को यहाँ पर पौलुस दर्शाता है. பவுலுடைய ஊழியத்தின் கடைசி காலகட்டத்தின் நிலைமையை பவுலே இங்கே விளக்குகிறான். केवल लूका मेरे साथ है. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். देमास, தேமா, तुम्हारा अभिषेक पौलुस को उत्साहित करता था. உன்னுடைய அபிஷேகம் பவுலை உற்சாகப்படுத்தினதே. तुम्हारा संगति पौलुस को ढाढ़स देता था. உன்னுடைய ஐக்கியம் பவுலுக்கு தைரியம் கொடுத்தது. इतना जबरदस्ती दोस्ती तुम्हारे साथ था. இவ்வளவு ஒரு நெருங்கிய ஒரு நட்பு பவுலோடு இருந்தது. अभी तू कहाँ है देमास? தேமா, இப்போ எங்கே இருக்கிறாய்? 10वां पद को फिर से देखेंगे. 10ஆம் வசனத்தை திரும்ப பாருங்கள். क्योंकि देमास ने इस संसार को प्रिय जानकर मुझे छोड़ दिया है. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்தான். प्यारों, देमास जैसे एक व्यक्ति को ये संसार की आत्मा गिराने का ताकत रखता है, पीछे हटाने का ताकत रखता है, संसार की आत्मा को कम न समझे. பிரியமானவர்களே, தேமா போன்ற அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரரையே இந்த உலகத்தின் ஆவி கீழே விழத்தள்ள வல்லமை பெற்றிருக்கும் என்று சொன்னால் அந்த உலகத்தின் ஆவியை நீங்கள் எளிதா எண்ணி விடாதீர்கள். ख्याल से सुनिएगा. நன்றாய் செவிகளை திறந்து கேளுங்கள். विशेष तौर से लड़की लोग, भाई लोग, ख्याल से सुनिएगा. விசேஷமாய் பெண் பிள்ளைகள், சகோதரர்கள் கவனித்து கேளுங்கள். भाई लोग, आपसे भी मैं कहूंगा, சகோதரர்களே உங்களிடத்தில் நான் சொல்லுவேன், आपका अभिषेक का नाम बहुत ज्यादा होता होगा. உங்களுடைய அபிஷேகத்தினுடைய அளவு அதிகமாக இருந்திருக்கும். आप सेवकाई में एक स्थान में ऐसी जगह में खड़े होंगे, आपके बिना पौलुस तड़पता होगा. நீங்கள் ஊழியத்திலே ஒரு காலத்திலே அப்படிப்பட்ட இடத்துல இருப்பீர்கள், நீங்கள் இல்லாமல் பவுலே துடித்து விடுவான். लेकिन संसार ने आपको आकर्षित किया, ஆனால் உலகமோ உங்களை பிடித்து விட்டது. संसार की आत्मा ने आपको अटैक किया, உலக ஆவி உங்களை தாக்கியது. वो आपको घसीट के फंसा के அது உங்களை இழுத்து சிக்க வைத்து उस स्थान में से आपको ले चला है. அந்த இடத்தை விட்டு உங்களை இழுத்து கொண்டு போனது. संसार की आत्मा इतना ताकत रखता है, एक ताकत वाला सेवक को गिरा के संसार के साथ जुड़ा दिया. ஒரு வல்லமை பெற்ற வலுவான ஊழியரை சிக்க வைத்து உலகத்தோடு கூட இந்த உலக ஆவி ஒட்ட வைத்து விட்டது. जब ये बात सही है, இந்த காரியம் உண்மை என்று சொல்லி இருக்கிற வேளையில आप यूहन्ना के नाई बोलने की आवश्यकता है. யோவானை போல நீங்களும் சொல்ல வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. पहला यूहन्ना 1 யோவான் 4 अध्याय 4ஆம் அதிகாரம் पहला पद. 1ஆம் வசனம். पहला यूहन्ना उसका 4 अध्याय का पहला पद. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். आत्माओं को परखो कि वे परमेश्वर की ओर से हैं कि नहीं. நீங்கள் எல்லா ஆவிகளையும் சோதித்து அறியுங்கள், அவைகள் தேவனால் உண்டானவைகளோ இல்லையோ என்று. हर एक आत्मा को प्रतीति न करो. எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல். यूहन्ना जो यीशु मसीह के सीने पर अपना सिर रखकर लेटा था, वो आपको और हमको एक बहुत बड़ा सलाह दे रहा. யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆலோசனை சொல்லுகிறான். हर एक आत्मा की प्रतीति न करो. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாதேயுங்கள், परंतु आत्माओं को परखो. ஆனால் ஆவிகளை சோதித்தறியுங்கள். जब आपको आक्रमण करने के लिए संसार की आत्मा चली आती है, உங்களை இழுக்கும்படியாய் சிக்க வைக்க உலக ஆவி வருகிற வேளையிலே परखो, சோதியுங்கள், परखो. சோதியுங்கள். किसी व्यक्ति को, किसी चीज को, किसी बात को स्वीकार करने के पहले जांचो. யாராவது ஒரு மனிதனையோ மனுஷியையோ ஒரு பொருளையோ ஒரு காரியத்தையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாக சோதித்தறியுங்கள். इसके अंदर किस प्रकार की आत्मा काम कर रही है, இவனுக்குள்ளே இவளுக்குள்ளே எந்த விதமான ஆவி கிரியை செய்கிறது.
मेरा कहने का मतलब कुछ लोगों को कुछ भी बात मिल जाएगा उसको पॉलिटिक्स बनाने के चक्कर में रहते हैं. நான் என்ன சொல்ற வர்றேன்னு சொன்னா யாரா ஏதாவது ஒரு காரியம் கிடைச்சு சொன்னா அதை அரசியலாக்கி விபரீதங்களை கொண்டு வரக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். अपने लाभ के लिए उसको पॉलिटिक्स बनाने के चक्कर में रहेंगे. தன்னுடைய பெயர் புகழுக்காக அதை அரசியல்ல கொண்டு பாலிடிக்ஸாக மாற்றுவாங்க. बगल वाला का हाथ पकड़ के चेहरा देख के बोलिए, பக்கத்தில் கரங்களை பிடித்த முகத்தை பார்த்து சொல்லுங்கள், आपके बारे में नहीं कहा जा रहा है. உங்களை குறித்து சொல்லப்படல இல்லையா? आपके बारे में नहीं. உங்களை குறித்து சொல்லப்படல இல்லையா? छोटी सी बात मिल जाएगा उसका पॉलिटिक्स बनाने के चक्कर में उस आत्मा का परखो, ये संसार की आत्मा है. சின்ன ஒரு விஷயம் கிடைச்சிட்டு அதை அரசியலாக்கி பெருசாக்குறானே, அதை நல்லா அறிந்து கொள்ளுங்கள், சோதியுங்கள். அது ध्यान से உலகாவி. सुनो, கவனித்து கேளுங்கள். इसलिए यूहन्ना कहता है ஆகையால யோவான் இங்க எழுதுகிறான், सब आत्माओं को எல்லா ஆவிகளையும் நம்பாத, ग्रहण मत करो, நம்பாத, सबका परखो. எல்லாவற்றையும் சோதித்தறி. क्या ये परमेश्वर की तरफ से है कि नहीं. இவைகள் தேவனிடத்திலிருந்து வந்த ஆவிகளா இல்லையா என்று. थोमा को जब संसार के आत्मा आकर्षित करके अटैक किया था, தோமாவை எப்போ இந்த உலக ஆவி வந்து அட்டாக் பண்ணினதோ, इतना बड़ा सेवक होने के बाद भी, அவ்வளவு பெரிய ஊழியனா இருந்தாலும் கூட, इतने अच्छे टीम के होने के बाद ஒரு भी, நல்ல டீமில் இருந்த மனிதனா இருந்தாலும் கூட, नहीं परखने की वजह से அவன் சோதித்து அறிவதிலே தோற்று போனானே, ஆகையினாலே हार गया. அவன் இங்கே தோற்று விட்டான். इस सवेरे परमेश्वर आपसे बातचीत करता है, காலையில தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், हमसे बातचीत करता है. எங்களோடு எம்மோடு பேசுகிறார். मैं ये नहीं कह सकता मैं खड़ा हूं भाई, बहुत स्थिर हूं. நான் என்னை குறித்து சொல்ல முடியாது, நின்று கொண்டிருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன் என்று என்னை குறித்து சொல்ல முடியாது. आपको ये कहना है मैं प्रभु यीशु की दया से ही खड़ा हूं. நீங்கள் சொல்ல வேண்டியது இயேசுவின் தயவுனாலேயே நான் நிற்கிறேன், यीशु की दया से ही मैं जिंदा हूं. இயேசுவின் தயவுனாலேயே நான் உயிரோடு இருக்கிறேன். तो आप में से अभी कुछ बातें निकलती होगी दिल में, இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து சில காரியங்கள் இப்பொழுது வெளியே வந்து கொண்டே இருக்கலாம். अंकल अंकल भैया भैया हम लोगों को बतला दीजिएगा उसको परख करने के लिए क्या क्या चिन्ह को देखना है. அங்கிள் அங்கிள் இப்பொழுது சோதித்தறிய என்ன என்ன அடையாளங்கள்லாம் இருக்குது அதை எங்களுக்கு சொல்லி காட்டுங்க. किसी लड़की के ऊपर या किसी आदमी के ऊपर दुष्ट आत्मा रहती है, हम पहचान लेते हैं कि झूम लेता है, प्रार्थना करते ही झूमने शुरू करता, मालूम होता है ये इसके अंदर कुछ है. ஒரு பெண்ணுக்குள்ளேயோ ஒரு ஆளுக்குள்ளேயோ பிசாச ஆவி பொல்லாத ஆவி இருந்துச்சுன்னா அது ஆடுகிற ஆட்டத்தை வச்சே நம்ம கண்டுகிடலாம், ஓ இது ஒரு அசுத்தாவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி. लेकिन संसार की आत्मा का कैसा पहचानेंगे. ஆனா உலக ஆவியை நாம் எப்படி சோதித்தறிவது. हमारा समय खत्म हो गया आज, இன்றைக்கு என்னுடைய நேரம் முடிவடைகிறது. अगले बार बतलाएंगे आपको, அடுத்த முறை வரும்பொழுது நான் அதை சொல்லுவேன், ताकि आप इसके बारे में अच्छे अवगत के साथ सोचें, उसमें न फंसने पाए. நீங்கள் இதை குறித்து தெளிவான அறிவுடையவர்களாக இருந்து இதில் சிக்காமல் உங்களை தப்புவிக்க. अभी मैं चाहूंगा उस पद को हम गाएंगे, எப்பொழுது நான் விரும்புவேன் அந்த வரிகளை பாடும்படியா. हे प्रभु मैं खड़ा हूँ, ஆண்டவரே நான் நிற்கிறேன், मैं खड़ा हूँ, நான் நிற்கிறேன், இன்றைக்கு मैं स्थिर हूँ. நான் இன்றைக்கு நிலையா இருக்கிறேன். संसार की आत्मा मुझे अटैक करने के लिए कोशिश करने के बावजूद உலகத்தின் ஆவி என்னை அட்டாக் பண்ண முயற்சி எடுத்த பின்பும் मैं खड़ा हूँ, நான் நிற்கிறேன், मैं खड़ा हूँ. நான் நிற்கிறேன். उस केवल उस पद को गाएंगे, यीशु तेरी दया से मैं जीवन जीता हूँ. उस पद का पहला पद को एक साथ गाएंगे. दयालु पिता ऐसे ही होने पाए, ऐसे ही होने पाए. अब हमारा यीशु मसीह जिसने संसार के ऊपर विजय पाया, उसका अनुग्रह, हमारा पिता जिसने हमसे प्रेम किया, पवित्र आत्मा में हिम्मत के साथ आगे बढ़ने के लिए शक्ति देते रहता है, लगातार हमारे संग जय पाने के जीवन में आगे ले चलने पाए. आमीन आमीन.